ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கிட்டார். இது நிமித்தம் இப்படி உண்டாக்கிட்டதுனால, ரெண்டு இந்த ஜெண்டர்ல ஆணும் பெண்ணும் உண்டாக்கிட்டதுனால அதுவே என்ன காண்பிக்குது? மனிதர்களை தேவன் திருமணத்துக்கு என்று உண்டாக்கிட்டார். திருமணத்தை மனிதனுக்காக ஏற்படுத்தி விட்டார். அதை மனுஷன் மதிக்கணும். இது நிமித்தம் தான் தாய் தகப்பனை விட்டுட்டு மனைவியோட போய் ஒருத்தன் இசைந்திருக்க வேண்டும். இசைந்திருப்பான். என்ன ஒரு போதனை பாருங்க. திருமணத்தை வேற லெவலுக்கு உயர்த்துறாரு. இது தேவனுடைய பிளான்றாரு, தேவனுடைய ஐடியா. திருமணம் வந்து மனுஷன் போட்ட ஐடியா கிடையாது. சிலர் சொல்லுவாங்க இப்போ உலகத்தில் இது வந்து ஒன்றும் இல்லைங்க, அப்போ ஆரம்பிக்கிறப்போ மனுஷன் வந்து குகையில் வாழ்ந்தாங்க, அவன் கண்டபடி திருமணம்லாம் செஞ்சுக்கல, எப்படி வேணா வாழ்ந்துக்கிட்டான். அப்புறம் போக போக கொஞ்சம் நாகரிகம்லாம் வந்த பிறகு கொஞ்சம் இந்த ப்ராப்பர்ட்டியெல்லாம் செக்யூர் பண்ணிக்கணும் இல்லையா, அதனால இந்த திருமணன்ற செட்டப்பை கொண்டு வந்தாங்க. நம்ம முன்னோர்கள் கொண்டு வந்த காரியங்க கிடையாது. வேதம் சொல்லுது ஆதியிலே, ஆதியிலே முன்னோர்கள் கிடையாது, ஆதியில மனுஷன் கிடையாது, தேவன். மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவளை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கிட்டார். இது நிமித்தம் புருஷன் தன் தாப்பனையும் தாயும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். இப்போ ஏன் திருமணம் வெறும் என் விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் இல்லை. ஏன் திருமணம் வெறும் மற்றவங்க விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் இல்லை. ஏன் திருமணம் சமுதாயத்தை விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு மட்டும் கிடையாது. பார்த்தீங்கன்னா பொதுவாக ஏன் திருமணம் செய்கிறீங்க அப்படின்னா ஜனங்களுக்கு என்னென்ன காரணம் சொல்லுவாங்க? எங்கள் அப்பா அம்மா செய்ய சொல்கிறாங்க, செஞ்சுக்கிறேங்க இல்லையா. எங்கள் அப்பா, அதாவது அப்பா அம்மாவுடைய விருப்பத்தை நிறைவேற்றணும். அல்லது நான் செய்ய விரும்புகிறேங்க, செஞ்சுக்கிறேங்க, என் விருப்பத்தை நிறைவேற்றணும். அல்லது ஒரு வயசு ஆகிடுச்சுன்னா சமுதாயமே இதை எதிர்பார்க்குது, எல்லாருக்கும் மேலே ஒரு நல்ல பேர் இருக்கணும்னா இதை செஞ்சுக்கணும், இப்போ அவங்களுடைய இதை திருப்திப்படுத்தணும். இப்படி தான் ஒரு யோசிக்கிறாங்க. யாராவது இப்படி யோசிக்கிறாங்களா? எப்படி? கடவுளே இப்படி உண்டாக்கிட்டார், என்ன திருமண வாழ்க்கையை வாழணும்னு விரும்புகிறார். ஆகவே அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக எனக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையும் பொண்ணை பார்த்து வைங்க. யாராவது அப்படி சொல்லுவாங்களா? என்ன சொல்கிறாங்க வாலிபர்கள்? திருமணம் வேண்டாம், அல்லது இப்போ வேண்டாம், அப்புறம் பார்த்துக்கலாம், தள்ளி போட்டுக்கலாம். ஏன்னா அது வேஸ்டான வாழ்க்கை, அது மட்டமான வாழ்க்கை. அது எவ்வளோ தூரம் அது தள்ளி போட்டுக்கணுமோ அது நல்லது. டிலே பண்ணி செஞ்சுக்கலாம். கரெக்டாக நேரத்தில் செய்யணும். இப்போ வந்து தள்ளி போடுறது ஒரு ட்ரெண்ட் ஆயிடுச்சு. செய்யணும்னா ஏன் செய்யணும்? அதுக்கு காரணம் வேணும் இல்லையா? காரணம் இதை காட்டில் உன்னதமான காரணம் இல்லைங்க. தேவன் விரும்புகிறாருங்க. மனுஷன் திருமணம் செய்து வாழணுன்றதை தேவன் விரும்புகிறார். திருமணம் வந்து அவருடைய ஐடியாவாக இருப்பதனால இது நல்ல ஐடியா. எல்லாம் சொல்லுங்கள், அவருடைய ஐடியா, மனுஷன் ஐடியா கிடையாது. திருமணம் கடவுளுடைய ஐடியா. ஆகவே இது நல்ல ஐடியா. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல. மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான். அப்படியே அந்த